தோமஸ் அல்வா எடிசன் உலகில் தோன்றிய மாபெரும் விஞ்ஞானிகளுள் ஒருவர். மிகவும் அவசியமான ஒரு காலகட்டத்தில் 120 வருடங்களுக்கு முன்னர் அவர் மின்விளக்கை கண்டுபிடித்தார். இன்று இங்கு நீங்கள் பார்ப்பது போல் மில்லியன் கணக்கில் சிறு விளக்குகள் ஒன்று சேர்ந்து பெரும் நகரங்களை ஜொலிக்க வைக்கின்றன. மின் வெளிச்சம் இந்த நாகரிகத்தின் மிக முக்கிய அடையாளங்களுள் ஒன்றாக மாறிவிட்டது. ஆனாலும் இது தவிர இன்னொரு ஒளிமுதல் ஒன்றும் உள்ளது. நாம் இப்போது இருளிலே பிரகாசிக்கும் இந்த சிறிய வெளிச்சம் பற்றி கவனம் செலுத்துவோம். இவ்வொளி சக்தி மிக்கது, பயனுறுதி மிக்கது. ஆனாலும் இந்த ஒளி மூலம் மின் விளக்குகளை விட ரொம்பவும் வித்தியாசமானது. உண்மையில் இது வேறொன்றுமில்லை, மின்மினியனும் அற்ப படைப்புத்தானது. இந்த படைப்பு தன் உடம்பிலிருந்தே ஒளியை உற்பத்தி செய்கின்றது. அதனிடம் எந்த மின்விளக்கும் கிடையவே கிடையாது. அது மின்சாரத்தை பயன்படுத்துவதும் இல்லை. அது அதிசக்தி மிக்க எந்த தொழில்நுட்பத்தையும் வைத்திருப்பதில்லை. ஆயினும் இதன் ஒளி மின் விளக்குகளை விட பயனுறுதி மிக்கது. மின் விளக்குகளில் சக்தியில் 10% மாத்திரமே ஒளியாக எம்மை அடைகின்றது. ஏனே 90% வெப்பமாக இழக்கப்படுகின்றது. இதற்கு மாற்றமாக மின்மினிகள் தம் சக்தியிலிருந்து கிட்டத்தட்ட 100% ஒளியாக மாற்றுகின்றன. இதற்கு காரணம் அவற்றிடம் காணப்படும் எந்த குறைகளுமற்ற ஒளி தயாரிக்கும் முறைமைதான். மின்மினியின் உடம்பில் லூசிபெரின், என்சைம் போன்ற விசேடமான ரசாயன பதார்த்தங்கள் உள்ளன. வெளிச்சம் உற்பத்தியாகும் போது இவ்விரு பதார்த்தங்களும் இணைவதனூடாக ஒளி வடிவில் சக்தியை வெளிப்படுத்துகின்றன. இந்த ஒன்றிணைந்த மூலக்கூறுகள் ஒளியை வெளியிடுவதற்கென்று விசேடமாக வடிவமைக்கப்பட்டவை. இந்த மூலக்கூறுகளை உருவாக்குகின்ற ஒரு அணுவின் இடமும் இத்திட்டத்துக்கு இசைவாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இந்த அபூர்வமான உயிரியல் ரசாயன வடிவமைப்பு எதேச்சையாக உருவாகியிருக்க முடியாது என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இது விசேடமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த வகையில்தான் அல்லாஹ் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதற்கே உரிய வித்தியாசமான பண்புகளை கொடுத்துள்ளார். இதுபோல் மின்மினிக்கு எவ்வாறு ஒளியை உருவாக்குவது என்பதை அவன் கற்றுக் கொடுத்துள்ளான். இந்தளவு உயர்ந்த தொழில்நுட்பத்தினை கொண்டு உருவாக்கும் ஒளியை கொண்டு இந்த மின்மினி என்னதான் செய்கின்றது? இக்கேள்விக்கு விடை காண நாம் மின்மினி பூச்சி கூட்டம் ஒன்றினை மிக நெருக்கமாக அவதானிக்க வேண்டும். இந்த காட்சிகள் நாம் நட்சத்திரங்களுக்கு கீழே உலா பெறுவது போல உணரச் செய்கின்றன. ஆனால் நீங்கள் இங்கே காண்பது உடுக்கள் அல்ல, பல்லாயிரக்கணக்கான மின்மினிகளைத்தான். இந்த வெளிச்சம் மின்மினிகளுக்கு மிகவும் முக்கியமானது. அதுதான் தகவல் பரிமாற்றம். வரலாறு நெடுகிலும் மனிதன் தகவல் பரிமாற்றத்திற்காக பல்வேறு வழிகளையும் முறைகளையும் பயன்படுத்தியுள்ளான். அவற்றுள் ஒன்றுதான் மோர்ஸ் கோட் எனப்படும் குறுகிய நீண்ட சமிக்ஞைகளை ஒன்று சேர்த்து தந்தி செய்து அனுப்பப்படுகின்றது. இந்த சங்கேத மொழியை ஒத்ததாகவே மின்மினிகளும் ஒளி சமிக்ஞைகளை, தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்துகின்றன. ஆண் மின்மினி பெண் மின்மினிக்கு செய்தியை அனுப்புவதற்காக தன் ஒளியை பிரகாசிக்கவும் அணைக்கவும் செய்கின்றது. இந்த செய்தி ஒரு இரகசிய பாஷையை கொண்டுள்ளது. இதேபோல் பெண் மின்மினியும் அதே இரகசிய பாஷையை பயன்படுத்தி ஆண் மின்மினிக்கு செய்தி அனுப்புகின்றது. இந்த பரஸ்பர செய்தி பரிமாற்றத்தின் விளைவாக ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்கின்றனர். ஒரு மின்மினி பிறக்கும் போதே எவ்வாறு செய்திகளை அனுப்புவது, மற்றவை அனுப்பும் செய்திகளை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை அறிந்து வைத்துள்ளது.
சுருங்கச் சொன்னால், நாம் இருள்மிக்க இரவுகளில் காணும் கூட்டம் தோறும் ஆயிரக்கணக்கான மின்மினி அதிசயமான வடிவமைப்பே. இந்த அசாதாரண முறையை உருவாக்கியவன் எல்லா உயிரினங்களையும் படைத்த அந்த அல்லாஹ்தான். பெர்முடா வளைகுடாவில் சில இரவுகளில் ஒரு ஒளிக்காட்சி அரங்கேறும். சூரியன் மறைந்து கொஞ்ச நேரத்தில் பிரகாசிக்கும் ஒளி விளக்குகள் நீர் மேற்பரப்பில் தோன்றும். இந்த பிரகாசத்துக்கு சொந்தக்காரர் கடல் மேற்பரப்பில் உள்ள பெண் இடற்புழுக்களே. இப்பெண் உயிரினம் தன் உடம்பிலே தயாரிக்கின்ற இரு இரசாயன திரவங்களை கலக்கச் செய்து விடுகின்றது. இவ்வுயிரினங்கள் எப்படி இரசாயன பொருட்களை பயன்படுத்தி வெளிச்சத்தை உருவாக்குகின்றன என்பதை அறிந்து வைத்துள்ளன. இம்முயற்சியின் விளைவே இந்த ஒளிக்காட்சி. பெண் உயிரிகள் ஆண்களின் கவனத்தை ஈர்க்கவே இங்கு சிறிய பிரகாசமான ஒளியுடன் இறங்குகின்றன. இந்த உயிரினம்தான் ஆண் கடற்புழுக்கள். பத்து நிமிடங்களின் பின் பிரகாசமான ஒளியை வெளியிடும் நூற்றுக்கணக்கான பெண் கடற்புழுக்களால் கடல் மேற்பரப்பு மூடப்படுகின்றது. மேகங்களுக்கு பின்னால் இருந்து சந்திரன் வெளியே வரும் போது மேற்பரப்பு நீர் மின்னுகின்றது. எனவே அவை மீண்டும் கடலின் ஆழத்தை நோக்கி சென்று விடுகின்றன. 20 நிமிடங்களில் காட்சி முடிவடைந்து விடுகின்றது. தகவல் பரிமாற்றத்திற்கு உயிரினங்கள் ஒளியை பயன்படுத்தும் நிஜமான இடங்களை நாம் பார்க்க வேண்டுமாயின் பூமியில் மிகவும் இருளான பிரதேசத்துக்கோ சமுத்திரத்தின் ஆழத்துக்கோ செல்ல வேண்டும். இந்த நீர்மூழ்கி கப்பல் 600 மீட்டர் அளவு ஆழத்துள் நீரில் செலுத்தக்கூடிய வகையில் விசேடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூரிய கதிர்களுக்கு 200 மீட்டர் ஆழத்துக்கு அப்பால் ஊடறுத்து செல்ல முடியாது. இதுதான் பூமியில் மிக இருண்ட பிரதேசம். கடல் மட்டத்தை விட அழுத்தம் 20 மடங்கு கூடியது. இந்த சூழ்நிலையில் எந்தவொரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது என நீங்கள் நினைக்கலாம். நீர்மூழ்கி கப்பலுக்கு வெளியே இருந்து ஒரு ஒளி சமிக்ஞை கொடுக்கப்பட்டதும் திடீரென ஒரு கண்கவர் காட்சி தோற்றம் பெறுகின்றது. நீங்கள் இங்கே பார்ப்பது ஒளி மூலம் இன்னோர் ஒளிக்கு பதிலளிக்கும் உயிரினங்களையே. இவை இவ்விருளில் ஒளியை உற்பத்தி செய்து தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. இப்படைப்புகளை நீங்கள் நுணுக்கமாக அவதானித்தால் படைப்பதிலே அல்லாஹ்வின் தன்னிகரற்ற கலைத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த சிவப்பு நிற ஒளியை வெளியிடும் வியத்தக உயிரினம் ஜெலி மீன்களுள் ஒரு வகையாகும். இன்னொரு வகை உயிரினங்களில் இருந்து மேலெழும் ஒளிக்காட்சியானது ஒரு கலாபவனத்தை போன்றது. இக்காட்சியை முழுமையாக பார்த்து ரசிக்க நீர்மூழ்கியின் விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும். இது தான் உருவாக்கும் ஒளியை கொண்டு பிரகாசிக்கும் ஓர் அற்புதமான படைப்பாகவே தோன்றுகின்றது.
ஒளியை வெளியிட்ட வண்ணம் இது நீந்திச் செல்லும் இன்னும் ஒரு கடல் வழி. இந்த ஒளிகள் எதை உணர்த்துகின்றன என்பது யாருக்கும் தெரியாது. இந்த உயிரினங்கள் எல்லாம் எலிமீன்கள். இவற்றின் உடல் மென்மையானது, பலவீனமானது. இவற்றுள் எதற்கும் அறிவோ மதிநுட்பமோ கிடையாது. அவற்றின் உடலுள் எப்படி ஒளி உருவாக்கப்படுகிறது என்பது கூட அவற்றுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட சிக்கலான படைப்புகள் இந்த அளவு சிறந்த ஒரு முறையை தம் வசம் கொண்டிருப்பது தற்செயலாக உருவான ஒன்று என்று கூறுவது முற்றிலும் பகுத்தறிவுக்கு முரணானது. இவ்வுயிரினங்கள் அனைத்தும் ஒரு விசேடமான வடிவமைப்பில் படைக்கப்பட்டுள்ளன என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஏனெனில் சமுத்திர மேற்பரப்பிலிருந்து சுமார் 100 மீட்டர் ஆழத்துள் நடந்தேறும் இவ்வொளிக்காட்சி அல்லாவின் தன்னிகரற்ற சக்தியையும் கலைத்துவத்தையும் பிரதிபலிக்கின்றது. அவன் ஈடிணையின்றி படைப்பவன். வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தம். அவன் எல்லையில்லா அறிவும் ஞானமும் மிக்கவன். ஒரு திருமறை வசனத்தில் இவ்வுண்மை இப்படி குறிப்பிடப்படுகின்றது: அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், உண்டாக்குபவன், உருவம் கொடுப்பவன். அவனுக்கே அழகிய நாமங்கள் உள்ளன. வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனையே துதி செய்கின்றன. அவன் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையோன். நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் சிலந்தி எனும் சிறிய படைப்பை பலமுறை பார்த்திருக்கின்றோம். கிராமப்புறங்கள், வீடுகளில் அல்லது தோட்டத்திலோ அது வாழலாம். இந்த சிறிய உயிரினம் சிலரது ஆழ்ந்த கவனத்தையே ஈர்த்துள்ளது. உண்மையில் இவ்வுயிரி அல்லாவின் படைப்பில் உள்ள கலைத்துவத்துக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. இதனை நாம் கண்டுகொள்ள சிலந்தியை சற்று நெருக்கமாக அவதானிக்க வேண்டும். ஒருவர் சிலந்தி பற்றி சிந்திக்கும் போது முதலில் நினைவுக்கு வருவது அதன் வலைதான். இந்த வலைகள் அதிசயமான வடிவமைப்பை கொண்டுள்ளன. ஒரு சிலந்தி வலை அதற்கே உரிய கட்டிடக்கலை சார் திட்ட வரைவையும் நிர்மாணத்துறை சார் கணிப்பீடுகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. நாம் ஒரு சிலந்தியை ஒரு மனிதனின் அளவுக்கு பெரிதாக்கி பார்ப்பேன். அது பின்னும் வலை சுமார் 150 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கும். இது 50 மாடிகள் கொண்ட கட்டிடம் ஒன்றின் உயரத்திற்கு சமமானது. ஒரு சிலந்தி இந்த அளவு கொண்டதாயின் அது 50 மீட்டர் அகலம் கொண்ட வலையினை உருவாக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். அவ்வாறாயின் இச்சிலந்தி வலையானது ஜம்போ ஜெட் விமானத்தை கூட தடுத்து நிறுத்தும் வலிமை பெற்றதாக இருக்கும். இந்த வலங்களை கொண்ட சிலந்தி எப்படித்தான் வலைகளை நெய்கின்றது? இதன் முதற்கட்டமாக ஒரு கட்டிடக்கலைஞன் போன்று ஒரு மாதிரி படத்தை தயாரிக்க வேண்டும். ஏனெனில் இந்த அளவு பருமனும் சக்தியும் மிக்க நிர்மாண கட்டமைப்பு ஒரு மாதிரி வரைபடமின்றி சாத்தியப்படாது. இந்த மாதிரி வரைபடம் தயாரிக்கப்பட்ட பின் ஒரு நிர்மாண பொறியியலாளனைப் போல் வலையின் எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த சுமைகளை வைக்க வேண்டும் என்று சிலந்தி கணித்தல் வேண்டும். இல்லாவிடின் வலை உடனே முறிந்துவிடும். எப்படி ஒரு சிலந்தி தன் வலையை பின்னுகின்றது என்று சிந்திக்கும் போது அங்குதான் நிஜமான அற்புதமே வெளிப்பட்டு நிற்கின்றது. சிலந்தி முதலில் தான் நூற்கும் பட்டினை
வழியில் எறிகின்றது. பின் வழிப்பிரவாகத்தினால் அது எடுத்துச் செல்லப்பட்டு ஓர் நிலையான இடத்தில் ஒட்டிக்கொள்கின்றது. பின் நிர்மாணப் பணி ஆரம்பமாகின்றது. ஒரு வலையை பின்ன 1 மணி நேரமோ அல்லது அதிகமாகவோ எடுக்கலாம். நீங்கள் இப்போது 60 மடங்கு வேகத்தில் இச்செயற்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முதலில் சிலந்தி கனமான நூல்களை மத்திய பகுதியிலிருந்து பலமாக இழுத்து வலையின் சட்டத்தினை தயார் செய்து கொள்கின்றது. பின்னர் அது நெகிழ்ச்சியான பிசுபிசுப்பான நூல்களால் வெளியே இருந்து பின்னலை பூரணப்படுத்துகின்றது. இப்போது கண்ணி தயாராகிவிட்டது. சிலந்தி வலை எப்படி அதிசயமிக்கதோ அதை போன்று சிலந்தி பயன்படுத்தும் நூலும் அதிசயமானது. சிலந்தியின் பட்டு அதே கன அளவான இரும்பு நூலின் 5 மடங்கை விட பலமானது. ஒரு சதுர மீட்டருக்கு 1,50,000 கிலோகிராம் என்ற இழுவிசையை அது கொண்டுள்ளது. சிலந்து பட்டினால் 30 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட ஒரு கயிறை தயாரித்தால் அதனால் 150 மோட்டார் கார்களின் சுமையை தாங்க முடியும். குண்டு துளைக்காத கவச அங்கி தயாரிக்க பயன்படுத்தும் கெவ்லர் என்ற பதார்த்தத்தை தயாரிக்கும் போது அதற்காக மாதிரியாக சிலந்திப்பட்டினை விஞ்ஞானிகள் பயன்படுத்தினர். ஒரு துப்பாக்கி குண்டு செகனுக்கு 150 மீட்டர் வேகத்தில் அதற்கு முன் எதிர்ப்படும் அநேகமான பொருட்களை கிழித்துக் கொண்டு செல்லக்கூடியது. ஆனால் கெவ்லர் மூலம் தயாரிக்கப்படும் துணியை அதனால் துளைக்க முடியாது. சிலந்திப்பட்டானது இந்த கெவ்லரை விட 10 மடங்கு பலம் மிக்கது. அதே நேரம் மனிதனின் தலைமயிரை விட மெல்லியது. பருத்தி பஞ்சை விட பாரம் குறைந்தது. ஆனால் உருக்கை விட பலம் மிக்கது. உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பதார்த்தம் என அது இனம் காணப்படுகின்றது. மனிதனிடம் உள்ள மிக சக்தி கொண்ட பொருட்களுள் ஒன்றுதான் உருக்கு. இது இரும்பினை பயன்படுத்தி பாரிய கைத்தொழில் மூலங்களை கொண்டு 1000 டிகிரி வெப்பநிலைக்கு மேற்பட்ட உலைகளில் இட்டு தயாரிக்கப்படுகின்றது. இவ்வுருக்கு சக்திமிக்க தடுப்பாக வடிவமைக்கப்படுகின்றது. விசாலமான நிர்மாணப் பணிகள், உயர்ந்த கட்டடங்கள், பாலங்கள் போன்றவற்றில் உபயோகிக்கப்படுகின்றது. இதேவேளை இரும்பு உருக்கை விட 5 மடங்கு சக்தி வாய்ந்ததாக ஒரு பதார்த்தத்தினை எவ்வித உலைகளும் தொழில்நுட்ப அறிவுமின்றி சிலந்தி தயாரிக்கின்றது. அது எவ்வித நுண்ணறிவும் இல்லாத மிகச்சிறிய பிராணி. கட்டடக் கலைஞர்கள் பொறியியலாளர்களுக்கு நிகராக இந்த நூலினை கொண்டு உருக்கை விட பலமிக்க கட்டிடங்களை இது போன்ற சிறிய படைப்பினால் உருவாக்க முடியும் என்றால் அது பேரதிசயமே. சிலந்திகள் இரையை பிடிப்பதற்காக வலைகளை அமைக்கின்றன என்றே மனிதர்கள் பொதுவாக கருதுவர். டினோபிஸ் எனப்படும் இச்சிலந்தி வகை இரைகள் தம் வலையினுள் தாமாகவே வந்து சிக்கும் வரை பார்த்திருப்பதில்லை. மாறாக இவை நடமாடும் கண்ணிகளை நிர்மாணிக்கின்றன. நிமிஷத்துக்கு 200 கோடுகளை வேகமாக அமைக்க விசேடமான நூல்களை பயன்படுத்துகின்றன. பின்னர் நுணுக்கமான திட்டமிடலின் ஊடாக ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு நூல்களை தொடுக்கின்றன. இப்போது ஆள் கொள்ளும் பொறி தயாராகிவிட்டது.
அடிக்கடி பூச்சிகள் நடமாடும் இடத்திலே அது பதுங்கி இருந்து கொள்கின்றது. அதன் கூர்மையான கண்களினால் சிறிய அசைவுகளையும் துல்லியமாக அவதானிக்கின்றது. பின் விசேடமான பட்டினால் இரையினை போர்த்தி கட்டிவிடுகின்றது. இச்சிலந்தி ஓர் இரவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இரைகளை பிடிக்கின்றது. ஒவ்வொரு இரைக்கும் என தனியான வலை பின்னுகின்றது. இந்த வலை உண்மையில் அதிசயமான வடிவமைப்பாகும். இரை தப்பிச் செல்ல இங்கு அவகாசமே கிடையாது. போலஸ் எனும் சிலந்தி இனத்தின் வேட்டை முறை இன்னுமோர் அதிசய படைப்பாகும். இச்சிலந்தி தனது இரையான ஆண் அந்துப்பூச்சியை கவர்வதற்கு தப்பிக்க முடியாத ஒரு முறையை பயன்படுத்துகின்றது. அது உருக்கை விட உறுதியான ஒரு நூலை தன் உடம்பில் உற்பத்தி செய்கின்றது. இந்த நூல் பிசுபிசுப்பான சிறு துளிகளால் நிரம்பியது. பின் அது ஒரு மரத்திலிருந்து நூலை தூண்டில் போல் தொங்கவிட்டு மெதுவாக அசைத்தவாறு ஒரு மீன்பிடிகாரனைப் போல் பொறுமையோடு காத்திருக்கின்றது. இந்த சிலந்தியிடம் தன் இரையை கவர்வதற்காக தனியான ஒரு உபாயம் உள்ளது. பெண் அந்துப்பூச்சிகள் தம் ஆண் இனத்தை கவர்வதற்காக ஹோமோன் பெரமோன் எனும் பதார்த்தத்தை வெளியிடுகின்றன. இதே வாசனைமிக்க பதார்த்தத்தை இந்த சிலந்திகளும் உற்பத்தி செய்து தமது பொறியான இந்த நூலின் தொங்கலில் வைத்து விடுகின்றன. ஆண் அந்துப்பூச்சிக்கு கண்ணீரிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்துப்பூச்சி நெருங்கும் போது சிலந்தி கயிற்று நுனியில் முடிச்சு போட்டு மிருகங்களை பிடிப்பது போல் நூலை பின்னத் தொடங்குகின்றது. திட்டம் வேலை செய்ய இரை பிடிபட்டு விடுகின்றது. திரையிலே நீங்கள் இப்போது பெண் அந்துப்பூச்சியினால் வெளியிடப்படும் பெரமோனின் ரசாயன சூத்திரத்தை பார்க்கின்றீர்கள். இப்பதார்த்தம் தனியான விசேடமான ரசாயன சூத்திரத்தை கொண்டுள்ளதோடு இதனை பெண் அந்துப்பூச்சிகளில் மட்டுமே நாம் காணலாம். நாம் இதே ரசாயன பதார்த்தத்தை மீள் தயாரிக்க வேண்டில் வளர்ச்சியடைந்த ரசாயன ஆய்வுகூடத்தில் கூட பல கட்டங்களை தாண்டிய பின்னரே பெற்றுக்கொள்ளலாம். சிலந்தியானது இந்த ஹோர்மோனை மீள் தயாரிக்க அதன் சொந்த மதிநுட்பத்தை பயன்படுத்துகிறது என்று நினைத்தால் ஒரே வழிமுறையையே அது பின்பற்ற வேண்டியிருக்கும். அவ்வகையில் அது முதலில் ஒரு பெண் அந்துப்பூச்சியை சந்தித்து அது ஆண் அந்துப்பூச்சியை எவ்வாறு கவர்கிறது என கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அது பெண் அந்துப்பூச்சியிடம் இருந்து பெரமோனுக்கான ஒரு மாதிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அதனை ஆய்வு செய்து அது பெற்ற சூத்திரத்தின் அடிப்படையில் ஆய்வுகூட பரிசோதனைகளை நடத்த வேண்டும். பின்னர் முடிவாக பெற்ற ரசாயன பதார்த்தத்தை அதன் கண்ணியின் தொங்கலில் இணைத்துவிட வேண்டும். ஆயினும் இந்த சிறிய சிலந்தி தன்னிடம் இச்சேற்றிட்டத்தை நிகழத்தக்க மதிநுட்பத்தையோ அறிவையோ ரசாயன ஆய்வுகூடத்தையோ கொண்டிருப்பதில்லை. அப்படியாயினும் இந்த சிலந்தி ஒரு ரசாயனவியலாளரைப் போல் எப்படி இந்த பெரமோனை மீள் தயாரிப்பு செய்ய முடிகிறது? அதன் நூலில் முடிவிலே இப்பதார்த்தத்தை சேர்ப்பதற்கு அதற்கு எப்படி யோசனை தோன்றியது? இவ்வாறான வினாக்கள் எல்லாம் எம்மை ஒரு உண்மையின் பால் அழைத்துச் செல்கின்றது.
இந்த ரசாயன பதார்த்தமான பெரமோன், அதனை அந்துப்பூச்சிகள் உற்பத்தி செய்வது, அதனை சிலந்திகள் வேட்டையாட பயன்படுத்துவது எல்லாம் அல்லாஹ்வின் இருப்பை உறுதி செய்கின்றன. இவ்வுதாரணங்கள் எல்லாம் முழு அகிலத்துக்கும் அதில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் இரட்சகனான அல்லாஹ்வின் படைத்தல் செயற்பாட்டில் உள்ள கலைத்துவத்திற்கு இன்னுமோர் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இரையை பிடிக்க மிகவும் நுணுக்கமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இன்னொரு வகை சிலந்தி வகைதான் திருட்டு வாசல். இவை மற்ற சிலந்திகள் போல் வலைகளை பயன்படுத்தாது தரைக்கு கீழால் இருந்து தாக்குகின்றன. இவை முதலில் தாமாகவே ஒரு குழியை தோண்டுகின்றன. பின் அதன் வாயை மூட தன் பட்டினையும் நிலத்தில் உள்ள துண்டுகளையும் பயன்படுத்தி வட்ட வடிவான மூடியை தயார் செய்து கொள்கின்றன. பின்னர் சிலந்தி நிலப்பகுதி மீது வைக்கப்பட்டுள்ள மூடியின் ஒரு விளிம்பில் கதவின் இணைப்பு போல் ஒட்டிக் கொள்கின்றது. பின்னர் அது இறுக்கமான நூலினை குகைக்கு வெளியே விரிக்கின்றது. அதன் பின் அந்த நூல்களையும் குகை வாயிலையும் நிலத்திலுள்ள பொருட்களாலும் இலைகளாலும் மறைத்து விடுகின்றது. இந்த முறையின் பலனாக அது குகைக்கு மேலுள்ள மிகச்சிறிய அதிர்வினையும் இனங்கண்டு அவ்வதிர்வு வந்த திசையை நோக்கி செல்ல முடிகின்றது. பொறி தயாராகிவிட்டது. பூச்சி எந்தவொரு ஆபத்தையும் அறியாமல் அதனை நெருங்கியவுடன் சிலந்தியின் இரைக்கு பலியாகி விடுகின்றது. இதோ இந்த எறும்பு நம்பிக்கையோடு பூக்களின் மேலே நடந்து செல்கின்றது. இந்த பூவோ சிலந்தியின் மர்மமான பொறி. உண்மையிலேயே பகுத்தறிவோ சிந்தனா சக்தியோ இல்லாத சிலந்திக்கு இப்படியான ஒரு பொறியை தயாரிக்கவும் அதற்கு மேலால் அபாய முன்னறிவிப்பு முறையொன்றை, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஒன்றை ஏற்படுத்தவும் எங்கிருந்து யோசனை வந்தது? நிலத்துக்கு மேல் போலியாக பூக்களை வைத்து தனது பொறியை மூட யார் இந்த சிலந்திக்கு கற்றுக் கொடுத்தது? உண்மையில் இங்கு எம்மை வியப்பூட்டும் உண்மையாதனில் ஒவ்வொரு சிலந்தியும் பிறக்கும் போதே அவ்வினத்திற்குரிய இறை கவும் நுட்பத்தினை அறிந்தவாறே அது பிறக்கின்றது. இந்த போனஸ் வகை சிலந்தி தன் முதல் முடிச்சு போட்ட கயிறு போன்ற பின்னலை தயார்படுத்தி விட்டது. இந்த சிலந்தி உங்கள் விரல் அடையாளத்தை விட சிறியது. அதன் பொறி ஒரு குண்டூசியின் தலையை விட சிறியது. புதிதாய் பிறந்த டினூபிஸ் எனப்படும் இந்த சிலந்தி ஒரு சிறிய வலையை பின்னியுள்ளது. இந்த குழந்தை சிலந்தி உலகிலே தோன்றிய பொழுதிலிருந்து ஒரு பொறியியலாளனாக மாறிவிடுகின்றது. ஒரு தொகை இளஞ்சிலந்திகள் ஒரு சிறிய இடத்தில் தோன்றுதல் ஆரம்பத்தில் ஒரு சிக்கலான முடிச்சுக்களை தோற்றுவித்தாலும் இறுதியில் ஒவ்வொன்றும் ஒரே சீராக இயங்கத் தொடங்கி விடுகின்றது. இந்த குழந்தை சிலந்திகள் மிக விரைவில் தம் தாயை விட்டு பிரிந்து அவற்றுக்கான தனியான கூடுகளை உருவாக்கிக் கொள்கின்றன. சிலந்திகளுக்கு வலைகளை பின்னவும் பொறிகளை செய்யவும் ஓர் உள்ளுணர்வு ஊட்டப்பட்டிருப்பதை இது எமக்கு காட்டுகின்றது. அதனை அளித்தவன் உலகங்களுக்கு எல்லாம் அதிபதியாம் அல்லாஹ் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அவன் இப்படைப்புகளை அதிசயமான பண்புகளோடு படைத்து அவை செய்ய வேண்டியதை உணர்வூட்டுகின்றான். ஐம்பத்தி பாகை செல்சியஸ் என்பது சுட்டரிக்கும் பயங்கரமான வெப்பநிலை. முடிவில்லா மணல் குவியல்கள் வெகு தூரத்திற்கு பறந்து கிடக்கும் இங்கே
குறுக்கே எதிர்ப்படும் அனைத்தையும் அள்ளி விழுங்கும் மணல் புயல்கள் அடிக்கும். இதன் போது சுவாசிப்பது கூட கடினமானது. பாலைவனத்தில் பாதுகாப்பு அற்ற ஒரு மனிதன் பிடிபட்டால் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. இந்த பாலைவன சூழலில் விசேடமாக வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே தப்பி பிழைக்க முடியும். இந்த சுட்டரிக்கும் நிலைமைகள் கொண்ட பாலைவனத்தில் ஒரு வாகனம் செயல்பட வேண்டுமாயின் இந்நிலைமைகளை தாக்குப்பிடிக்கும் வகையிலும் மணற்புயல்கள் ஊடறுக்காத வகையிலும் விசேடமாக தயாரிக்கப்படல் வேண்டும். அத்துடன் கொஞ்சம் எரிபொருளையும் தண்ணீரையும் பயன்படுத்தி நீண்ட தூரம் பயணிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கடுமையான நிலைமைகளை மிகச் சாதுரியமாக நின்று தாக்குப்பிடிக்க முடியுமான இயந்திரம் ஒரு வாகனம் அல்ல, ஒரு மிருகமே. வரலாறு நடிகிலும் ஒட்டகம் பாலைவன மக்களுக்காக பணிபுரிந்து வந்துள்ளது. அது பாலைவனத்தின் சின்னமாக கூட காணப்படுகின்றது. பாலைவன வெப்பம் மற்ற படைப்பினங்களின் உயிரை பறிக்கும் அளவு கொடூரமானது. இங்கே ஒரு சில பூச்சிகள், ஊர்வன, சிறிய உயிரிகள் தவிர வேறெந்த விலங்கும் உயிர் வாழ முடியாது. இங்கு உயிர் வாழ முடிந்த ஒரே ஒரு பெரிய விலங்கு ஒட்டகம் மட்டும்தான். பாலைவனத்தில் வாழ்வதற்காகவும் மனிதர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் அல்லாஹ் அதனை படைத்துள்ளான். இத்திருமறை வசனத்தின் மூலம் ஒட்டகத்தின் படைப்பு குறித்து எமது கவனத்தை அல்லாஹ் திருப்புகின்றான். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நோக்கினால் அதன் ஒவ்வொரு அம்சமும் அதிசயமாகவே படைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுகொள்ளலாம். சுட்டரிக்கும் வெப்பமிக்க பாலைவனத்தில் நீர் அருந்துவதுதான் மிக மிக அவசியமானது. ஆனால் இங்கே தண்ணீரை காண்பதோ மிகவும் கடினமானது. அத்தோடு இந்த முடிவில்லா மணல் தரையிலே உண்பதற்கு எதையேனும் பெறுவதும் நடைமுறையில் அசாத்தியமானது. இப்படியார் நிலைமையிலே ஒரு மிருகம் உயிர் வாழ்வதாயின் பசியையும் தாகத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடியதாக அது இருக்க வேண்டும். உண்மையில் ஒட்டகம் இந்நிலைமைகள் அனைத்தையும் எதிர்கொள்ளத்தக்க வகையில் படைக்கப்பட்டுள்ளது. ஒட்டகத்தினால் 50 பாகை வெப்பநிலையில் 8 நாட்களுக்கு உண்ணாமல் குடிக்காமல் இருக்க முடியும். நீண்ட நாட்களுக்கு நீர் அருந்தாமலேயே பயணிக்கும் ஒட்டகம் ஓரிடத்தில் நீர்நிலையை காணும் போது அவ்விடத்தில் போதுமான நீரை உடனில் சேமித்துக் கொள்கின்றது. ஒட்டகத்துக்கு அதன் நிறையின் 1/3 பகுதி அளவு நீரை 10 நிமிடத்தில் அருந்த முடியும். அதாவது 130 லிட்டரை ஒரே முறையில் அருந்துவதற்கு அதனால் முடியும். ஒட்டகத்தின் திமில் பகுதியிலேயே களஞ்சிய பகுதி உள்ளது. 40 கிலோகிராம் கொழுப்பு இங்கே சேமிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதற்கு எதுவும் உண்ணாமல் பருகாமல் பல நாட்கள் பாலைவனத்தில் பயணிக்க முடியும். பாலைவனத்தில் உள்ள அநேகமான உணவுகள் வறண்டதாகவும் முட்கள் நிறைந்ததாகவுமே உள்ளன. இந்த கடுமையான நிலைமைகளுக்கு ஏற்பவே ஒட்டகத்தின் சமிபாட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மிருகத்தின் பற்களும் உதடுகளும் கூர்மையான முட்களை கூட எளிதாக உண்ணத்தக்க வகையில் படைக்கப்பட்டுள்ளன. ஒட்டகத்தின் வயிறு பாலைவனத்தில் உள்ள எந்த ஒரு தாவரத்தையும் சமிபாடு அடையச் செய்யும் விதத்தில் மிக வலிமையாக உருவாக்கப்பட்டுள்ளது. திடீரென பாலைவன காற்றுக்கள் மணற்புயல் வடிவத்தில் வீசும். இக்கூர்மையான மணத்துகள்கள் மூச்சு திணறவும் கண்களை குருடாக்கவும் செய்யும். இப்படியான கடுமையான சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் வகையில் அல்லாஹ் ஒட்டகத்திற்கென விசேடமான பாதுகாப்பு முறைகளை படைத்துள்ளான்.
ஒட்டகத்தின் கண்ணிமைகள் அதன் கண்களை தூசி மணல் துணிக்கைகளிலிருந்து பாதுகாக்கின்றது. ஆயினும் அதன் கண்கள் ஒளி புகத்தக்க வகையில் உள்ளதோடு மூடிய பின்னரும் பார்க்க முடியுமானவை. அதன் கண்மயிர்கள் தூசுகள் உட்புகா வண்ணம் நீண்டதாகவும் கனத்ததாகவும் காணப்படுகின்றது. ஒட்டகத்தின் மூக்கும் விசேடமான வடிவமைப்பை கொண்டது. மணற்புயல்கள் வீசும் போது அதன் மூக்குத்துவாரங்களை விசேடமான தசையினால் மூடிக்கொள்கின்றது. பாலைவனத்தில் பயணிக்கின்ற எந்த ஒரு வாகனமாயினும் அது சந்திக்கின்ற மிக பெரும் ஆபத்து மண்ணிலே புதைந்து விடுவதாகும். ஆனால் நூற்றுக்கணக்கான கிலோகிராம் நிறையுள்ள பொருட்களை சுமக்கின்ற போதிலும் ஒட்டகம் இந்த ஆபத்தில் சிக்குவதில்லை. காரணம், அதன் பாதங்கள் பாலைவனத்துக்கென விசேடமாக படைக்கப்பட்டுள்ளன. இந்த விலங்கின் அகலமான பெருவிரல்கள் பனிச்சப்பாத்துக்கள் போல் செயற்பட்டு மண்ணுள்ளே அமிழ்வதை விட்டும் தடுக்கின்றன. மேலும் அதன் உயரமான கால்கள் பாலைவன மேற்பரப்பில் உள்ள சுட்டரிக்கும் வெப்பம் அதன் உடம்பை அடையா வண்ணம் தூரமாக்கி விடுகின்றன. அதன் உடம்பு கனத்த தடித்த ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது. ரோமம் இவ்விலங்கை சூடான சூரிய கதிர்களில் இருந்தும் இரவில் கடுமையான பாலைவன குளிரிலிருந்தும் பாதுகாக்கின்றது. அதன் சில பாகங்கள் கவசம் போன்ற கனமான தோல் படைகளினால் மூடப்பட்டுள்ளது. இந்த தடித்த படைகள் ஒட்டகம் பொசுக்கும் மணலில் அமரும் போது நிலத்திலே படுகின்ற பகுதியில் அமைந்துள்ளன. இவை ஒட்டகத்தின் தோலை எரிவுகளிலிருந்து தடுக்கின்றன. வன்மையான தோல் படைகள் காலப்போக்கில் வளர்ச்சியடைவதில்லை. பிறக்கும் போதே அவை காணப்படுகின்றன. இந்த விசேடமான வடிவமைப்பு ஒட்டகத்தின் உருவாக்கத்திற்கு பூரணத்துவத்தை வழங்குகின்றது. நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த ஒட்டகத்தின் மொத்த பண்புகளையும் இயல்புகளையும் இப்போது ஒன்றாக நோக்குவோம். தாகத்தை தாக்குப்பிடிக்கும் வகையில் உள்ள விசேட அமைப்பு, உண்ணாமல் பயணிக்கத்தக்க வகையில் அமைந்துள்ள திமில், நிலத்தினுள் புதையாதவாறு தடுக்கும் பாதங்களின் அமைப்பு, மணல் துகள்கள் கண்களை அடையாவண்ணம் தடுக்கும் ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணிமை கண்மயிர், மணற்புயலை எதிர்த்து நிற்கும் வகையில் அமைந்த அதன் மூக்கு, பாலைவன தாவரங்களை முட்களை உண்ணும் வகையில் அமைந்துள்ள வாய் உதடுகள் பற்கள், எதையும் சமிபாடடையச் செய்வதற்கேற்ற வகையில் சமிபாட்டு தொகுதி, பொசுக்கும் மணலிலிருந்து தோலை பாதுகாக்கும் விசேட கனத்த தோல்படைகள், குளிரிலிருந்தும் சூட்டிலிருந்தும் பாதுகாப்பளிக்கும் வகையில் தனியாக வடிவமைக்கப்பட்ட ரோமங்கள். இவற்றுள் எதற்குமே பரிணாம வளர்ச்சி தத்துவத்தின் அடிப்படையில் எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. இவையும் அதன் மற்றைய எல்லா குணாம்சங்களும் ஒரே ஒரு உண்மையை வெளிக்காட்டுகின்றது. அதுதான், அல்லாஹ் ஒட்டகத்தை பாலைவனத்தில் வாழ்வதற்காகவும் அங்குள்ளோருக்கு பணிவிடை செய்வதற்காகவும் தனியான ஓர் வடிவமைப்பில் படைத்துள்ளான் என்பது. நாங்கள் இத்திரைப்படத்திலே ஆழ்கடலில் உள்ளே சுட்டரிக்கும் பாலைவனத்திலே அமேசன் மலைக்காடுகளிலே சென்று வந்தோம். இப்பிரயாணத்திலே நாம் கண்ட உயிரினங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான உண்மையை எமக்கு உணர்த்தின. அதுதான் அல்லாஹ்வின் வல்லமை, அவனது அற்புதமான படைப்பாற்றல் உலகின் மூலை முடுக்கெங்கிலும் உள்ள அனைத்து படைப்புகளிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன என்பது. அவனது ஞானம் யாவற்றையும் உள்ளடக்கியது. அல்லாஹ் இதனை இத்திருமறை வசனத்தினூடாக பின்வருமாறு கூறுகின்றான். உங்கள் இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவன் எத்தகையன் என்றால், அவனை அன்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் தன் அறிவால் ஆழமாக அறிந்து வைத்துள்ளான்.